சார் 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 என்னையா அது சார் சார் வேன் டிரைவர் சார் என்னையா ஆளுக்கால் சதாய்க்கிறீங்க சார் கொஞ்சம் நில்லுங்க சார் 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 வேன் டிரைவர் சார். எந்த வேன் டிரைவர்? சித்திரப்பட்டியிலேருந்து பேஷண்ட்டை கொண்டு வந்த வேன் டிரைவர் சார். சரி, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. வாயா வெளியில். முதலாளி திட்டுவார் சார். வாயா பேமெண்ட் பண்ணலாம். என்ன ஹீரோ நடக்கிறதே எல்லாம் பார்த்தல? உங்க அப்பாவோட உழைப்பு வீண் போகல. லலிதாவையும் இந்த அழகு சுந்தரத்தை கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோ. மணி சுந்தரம் ரெண்டு பேரும் ஜாகிரதையா பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்துறேன். வெளியே நில்லியா. சார் சார் என்னப்பா வேன் டிரைவர்? எந்த வேன் டிரைவர்? சித்திரப்பட்டியில இருந்து பேஷண்ட் கொண்டு வந்த வேன் டிரைவர் சார். என்ன ஃபார்மாலிட்டிஸ் அது முடிச்சு அனுப்ப வேண்டியதானே சார்? வண்டிக்கு நிறைய டேமேஜ் ஆயிருக்கு சார். அது என்ன ஒரு பைசா உடம்ப செட்டில் பண்ணுங்க இவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிட்டேன்ல, ஏன் உயிரை வாங்குற? டாக்டர் பார்த்து நல்லா வந்து மாட்னையா. சித்தர்பட்டியாம் கோவிலாம் மர்மமா எப்படின்னா போங்கடா. சரியான ரப்சர் பார்ட்டியார் பண்ணுங்க போல் இருக்கு. முதலாளி வேற லோன்னு கத்த போறாரு. ஏதோ இந்த முட்டும் விட்டாங்களே சாமி. நாவலம் தீவாகி இந்நலம் திகழ் பூமியில் காவலாம் சூழ்ந்த கொல்லை காட்டிலும் சிவப்பள்ளியால் ஒரு சித்தாலயம் வனம் தெரியும் சித்த புருஷர்களால் கட்டப்பெற்றும் காக்கப்பெற்றும் வரும் வேளையில் நஞ்சுண்ட பன்னாடை அம்பலத்தின் புகழ் வேண்டி நலிந்தளித்ததிந்த கடிகை இதன் முக்காலம் குறித்து எழுதி செல்லும் இனியன் கை. யாரையும் உள்ள விடாதீங்க. பி கேர்ஃபுல். வாங்க டாக்டரை மீட் பண்ணலாம். வைத்தியருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் பிளட்டு கிளாட் ஆகிருக்கு. உயிரை காப்பாற்றிடலாம், ஆனால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. மணி சொந்தத்துக்கு எப்படி டாக்டர்? அவருக்கு ஒன்றும் இல்லை, அதிகமாக ரத்தம் போகலை, ஏதோ பச்சையில் பத்து போட்டிருக்கு. தட் ஹேஸ் ஸ்டாப் த ப்ளீடிங். இது ஒரு அபூர்வமான க்யூர். இத்தனை தடவை நாய்க்கடிப்பட்டோம், அவர் உடம்புல ஒரு துளி பாய்சன் இல்லை. அந்த பச்சையிலேயே நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஹவ் இஸ் ஹிஸ் கண்டிஷன் டாக்டர்? ஹி இஸ் வெரி ஸ்டேபிள். எப்போ வேணாலும் முயற்சிக்கலாம். பிரசாத் அண்ணா இங்க. அண்ணாக்கு என்னாச்சு? லலிதா எப்படி இருக்க? ஏன் பெட்டு விட்டு எஞ்சி வந்த? சார் சொன்னா கேட்க மாட்டீங்களா சார்? எழுந்திச்சு ஓடி வந்துறாங்க சார். ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணா. எங்க அண்ணாவை நான் பார்க்கணும். இட்ஸ் ஓகே, थैंक यू. மணிக்கு ஒண்ணும் இல்ல, ஹி இஸ் நார்மல். அம்மா பரவாயில்லை, என்னாச்சு? ஐயோ அது ஏன் கேக்குறேன்? அது இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்கு.
இட்ஸ் ஓகே. சரி இட்ஸ் ஓகே. ஐயோ அண்ணா எங்க? அண்ணா உன்னை பார்க்கணும். சரி வா போய் பார்க்கலாம். அண்ணா எங்க? கம். அண்ணா கொண்டு ஒன்றும் ஆகல கம். லலிதா சிதேஸ்வரா என் பிள்ளைகளை காப்பாத்துப்பா. மணி லலிதா எப்படிமா இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகலையே. மணி எப்படிமா இருக்கா? தம்பி என் புள்ள எப்படி இருக்கா? மணி இஸ் ஃபைன். அவன் போயிட்டான். எனி டைம் கண்ணை முச்சிப்பான். இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சித்தேஸ்வரன் தான் என் பிள்ளையை காப்பாற்றணும். என் பிள்ளை எங்க இருக்கா? கம் எங்க வாங்க போய் பார்க்கலாம். மணி எப்படி பார்க்கிற நீ? மணி ஹவுஸ் இ டாக்டர்? இஸ் நார்மல். கண்ணு முடிச்சிட்டாரு. தொந்தரவு செய்யாமல் பார்த்துருப்போங்க. டாக்டர் அவரை எங்கள் ப்ரைவேட் நர்சிங் கூட்டிகிட்டு போகலாமா? ஓஎஸ் தாராளமா. ஆனால் இது விஷயமா நீங்கள் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். மணி எப்படி பார்க்கிற? உனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் ஆகலை. நீங்கள் நல்ல குணமானதுக்கப்புறம் பேசிக்கலாம். யாரு? லலிதா. மணி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க. இதை பற்றி அப்புறம் பேசலாம். யார் லலிதா? நீயாவது சொல்லு. வைத்தியர் தான். என்ன லலிதா? ரிலாக்ஸ் மணி, அப்புறம் பேசுவோமே. பிரஸ்லேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த சித்தர்பட்டு கேஸை பொறுத்த மட்டும் நாங்கள் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால கேள்விகளை ப்ரோபிங்காக கேட்டுறாதீங்க. நடந்தது கேளுங்க, பதில் கிடைக்கும். இஸ் டாக்டர் கேஆர். அப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டாக்டர் கேஆருடைய சன் பிரசாத். ஹீ இஸ் டூயிங் இஸ் கம்ப்யூட்டர் ரிசர்ச். ஹீ இஸ் அ ரிசர்ச் ஸ்காலர். இந்த கேஸை டீல் பண்ணுறதுல அவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. சார், உங்களுக்கு எங்கள் பத்திரிகை சார்பாக பாராட்டுகள். நாவல்லையும் நாடகத்துலையும் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் நிஜ வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியும்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சித்தர்பட்டியை பற்றி எப்படி தெரிய வந்தது சார்? எனக்கு எப்படி தெரிஞ்சுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். That will be better. Oh God. டைம் ஆகுது, நான் என்ன பண்ணுவேன்? ச்சே. Yes, madam. Excuse me, I'm a reporter. ஒரு important interview இருக்கு. ரொம்ப urgent. If you don't mind,
Could you please give me a lift? ஓ வாங்கல, நோ ப்ராப்ளம். Thank you. உட்காருங்க. எங்க போகணும்? இங்க தான் பக்கத்துல. அப்படியே. அங்கே நடந்ததெல்லாம் தெய்வீக செயல் இல்லைன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே நடக்கிறதெல்லாம் தெய்வீக செயல் அல்ல, மனுஷனுடைய செயல் தான். இது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா? கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, அவசியம் ஏற்படல. சார், நவபாசத்துக்கு ஒரு பெரிய சதி செயல் நடந்திருக்கு, அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா? அப்படித்தான் நினைக்கிறேன், அப்படித்தான் இருக்கணும். அதோட மதிப்பு நமக்குலாம் தெரியல, ஆனால் ஒரு வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நமக்கு தெரியலேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நவபாஷானத்தை கண்டுபிடிச்சதே நாம தான். இன்றைக்கும் சில விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், செயல்முறைகள் இதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராமல் மறைக்கப்படுது. உங்களுக்கு அணுகுண்டு தயார் பண்ண தெரியுமா? தெரியாது. தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நவபாஷானத்தை தயாரித்த, கண்டுபிடித்த சித்தர்கள் அதற்கு தேவையான மூலிகைகள் என்னங்கிறத நமக்கு சொல்லாமலே மூடி மறைச்சிட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நவபாஷானத்தை கூட தண்ணிக்குள்ளே தானே போட்டு வச்சுருந்துருக்காங்க. தெரியுற மாதிரி வச்சுருந்தா திருடி வித்துருவோன்ற பயம் காரணமாக இருக்குமா? உள்ளேருந்து திருடிட்டுமே. ஜென்டில்மேன், கேள்விங்க நம்மள நாமே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்க வேண்டாமே ப்ளீஸ். சார், அப்ரூவர் மாணிக்கத்தோட வாக்குமூலத்தில் புதுசாக குருஜின்னு யாரையோ பற்றி சொல்லியிருக்காரு, யார் அது? வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டேஜில் எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற வைத்தியர் தானே குற்றவாளி? ஆமாம், ஆனால் வைத்தியர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, இன்னும் சில பேர் வெளியில் இருப்பாங்களோடு சந்தேகப்படுறோம். ஆமாம், வைத்தியர் கண்முழிச்சா தான் எதுவுமே சொல்ல முடியும். இப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, கோமா ஸ்டேஜில் இருக்காரு. கண்முழிக்க இன்னும் 2-3 நாள் ஆகலாம், இல்லை 1 மாதம் கூட ஆகலாம். சுனைக்கிலிருந்து திருடப்பட்ட நவபாசன லிங்கங்களை கண்டுபிடிச்சிருவீங்களா? அதுவும் அந்த வைத்தியர் கண்முழிச்சா தான் தெரியும். எப்படியும் அந்த லிங்கங்களை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சு என்ன செய்யலான்னு இருக்கீங்க? அதை டெஸ்ட் பண்ணுவோம், அது மருத்துவத்துறைக்கு எவ்வளோ தூரம் பயன்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த ஆராய்ச்சியில் உங்கள் பங்கு என்னவா இருக்கும்? இதை என்ன கேட்குறத விட இவர்கிட்ட கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்டையும் பதில் கிடையாது, இது மேலிடத்தில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எனிவே இது ரொம்ப ப்ரீமெச்சூர் கேள்வி. சார், இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க உதவி செஞ்ச மணிசுந்தரம் உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்ல, குணமாயிட்டே வராரு. அவருக்கு போலீஸில் ஏதாவது அவார்டு தருவீங்களா? அவருக்கு எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்னு இருக்கோம். மணிசுந்தரத்துக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்னு இருக்கோம். அண்ட் மோரோவர் ஹி இஸ் கோயிங் டு பி மை பிரதர். ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இதை எழுத வேண்டாம், ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ப்ளீஸ். இப்படி முன்ன பின்ன தெரியாது என் கூட வரீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? நீங்க கூட தான் முன்ன பின்ன தெரியாத என் கூட வரீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? அது சரி, ஏதோ இன்டர்வியூன்னு சொன்னீங்களே, என்ன இன்டர்வியூ? எல்லாம் சித்தர்பட்டி பத்தி தான். கேஆருங்கிற சைக்கியாட்ரிஸ்ட் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு, பைத்தியமா நடிச்சு. கேள்விப்படலையா? இனி சித்தர்பட்டி கோயில் எப்பவுமே திறந்துருக்குமா? நிச்சயமா கோயில் சுனைக்கு பாதுகாப்பு போடலாம்னு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கிறத பற்றி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட முடிச்சுக்கலாமா? எஸ். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ அந்த ஊமச்சாமியார் எங்கே இருக்காரு? அவரை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. அவர் எங்கேன்னு எங்களுக்கு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். மாணிக்கம் தன் வாக்குமூலத்தில் குருஜின்னு யாரையோ சொல்லியிருக்காரு, ஊமச்சாமி தான் அந்த குருஜின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், சந்தேகப்படுறோம். வைத்தியர் மாட்டியும் அவர் தப்பிச்சிட்டாரா?
இந்த கேஸில் ஊமச்சாமியாரோட பங்கு என்னன்னு போக போக தான் தெரியும். ஆனால் அவரோட ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் டாக்டர் கேஆர். உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை தர சொல்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இருந்த ஃபோட்டோஸை வாங்கிட்டு போயிருங்க. வில் டேக் லீவ். சித்தர்பட்டி மேட்ரு நானும் படிச்சிருக்கேன். ஒரே புதிரெல்லாம் இருக்கு. சாமி பூதம் சொல்லிட்டு ஒரே ஏமாத்து வேலைம்மா. அமெரிக்காவில் இப்படியெல்லாம் நடக்குமா? நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டதை சொன்னேன். இங்கதான் லெஃப்ட்ல நிறுத்துங்க. நான் இப்படி தான் போகணும். தேங்க்யூ. வெல்கம் மேடம். சார், நீங்க நிச்சயமா பிரான்ஸ் போயிருக்க மாட்டீங்க. ஆமா மேடம். ஏன்னா கல்யாணம் ஆனவங்கள தான் மேடம் கூப்பிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியல. பை பை. என்ன ஆனந்த், பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சா? டாக்டர் கேஆர் கிளம்பிட்டாரா? அடாடா, வாங்க தேவி. என்னடா ஏடா கோலமா யாரும் கேள்வி கேட்கலன்னு பார்த்தேன். நீங்க வரல, அதான். அறுக்காத. முடிஞ்சிருச்சான்னு தானே கேட்டேன். இப்பதான் முடிஞ்சது. நீங்க தான் லேட்டு. வழியில வண்டி ரிப்பேர். நோட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து எடுக்கணும். ஸ்பெஷலா ஏதாவது போட்டோ கொடுத்துருக்காங்களா? இந்த சாமியார் போட்டோ மட்டும் கொடுத்தாங்க. இவருதான் ஊம சாமியாரா? இவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. இவர் தாடியும் மீசையும் கண்ணு பாரு. வாயா வா. இப்போ தான் எங்கள் சரக்கை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? எத்தனை வாட்டி உங்கள் ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ண தெரியுமா? நான் என்ன உன்னை அமெரிக்காவில் இருந்தால் கொண்டு வர சொல்கிறேன்? பக்கத்தில் இருக்கிற அம்பாவூர்லேருந்து வரத்துக்கு உனக்கு இத்தனை நாள். ஒரு நாளில் வாயானா மறுநாள் வந்து நிற்கிறேன். கோச்சிக்காதீங்க சார். வழியில் நான் பட்டப்பாடு எனக்கு தான் சார் தெரியும். ஏன்யா போலீஸில் மாட்டிக்கிட்டியா? ஆமாம் சார். என்ன லைசன்ஸ் இல்லையா? லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் சார். எல்லாம் என் நேரமே சரியில்லை சார். எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். இந்த சரக்குலாம் எங்கே சார் இறக்கி வைக்கிறது? இப்படி வா. இந்த இடத்துல எல்லாத்தையும் இறக்கி வையே, நாங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கிறோம். என்னப்பா எல்லாம் இறக்கிட்டியா? என்னையா? இந்தா வரேன் சார்.
என்ன மங்களம்? முந்தா நேற்று பால் காய்ச்சினேன், நேற்று ஏதோ சாந்தி பண்ணணும்னு பூஜை பண்ணேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படியா? ஆமா, வந்து 3 நாள் ஆச்சுல்ல. ஆமா. இந்த சாமானெல்லாம் எப்போ உள்ள போய் எடுக்க போறீங்க? அடுக்கணும். வந்த அவசரத்துல உங்க பேர் எழுதி போர்டு மாட்டீங்கல்ல, அந்த சுறுசுறுப்பை இதுல கொஞ்சம் காட்டுறது. காட்டிட்டா போச்சு. ஆமா, என்ன இந்த பெட்டி புதுசா இருக்கே? தானே நம்மளது இல்லையே. அந்த வேன்காரன் இறக்கி வச்சுட்டு போனான். இரவியும் ராகுவும் உறவினில் வந்தக்கால் புரவி போல் தரணியில் வந்துதித்த அம்பலம் குருபல சாரத்தால் அருவி போல் அருள்நலம் பொங்கிடினும் மரகத லிங்கமும் மானவ பாஷணமும் அரகத மனிதர்களால் அடைய பெருமே ஆயினும்